வணக்கம் நேயர்களே, மற்றும் ஒரு தீம்தனா நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மிக்க மகிழ்ச்சி. எங்களுடைய இந்த தீம்தனா நிகழ்ச்சியின் வாயிலாக வளமை போலே பல்வேறு உருப்படிகளாக இருக்கட்டும், அது மாத்திரமில்லாமல் அபிநய பாடல்களாக இருக்கட்டும், பல்வேறு விடயங்களை எங்களுடைய நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களுக்காக நாங்களுமே தருவது வழக்கம். பலருக்கு ஒரு எதிர்பார்ப்பாக கூட இருக்கலாம் எங்களுடைய இந்த மேடையில் ஆற்றுகைப்படுத்துகின்றது என்பது மிக மிக எதிர்பார்ப்பான ஒரு விடயமாக இருக்கிறது பல மாணவர்களுக்கு. அவ்வாறு இந்த மேடையில் ஆற்றுகைப்படுத்த விரும்புகின்ற மாணவர்கள் நேரடியாகவோ அல்லது தொலைபேசி வாயிலாகவோ உங்களுடைய பதிவுகளை மேற்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அந்த வகையிலுமே தொலைபேசி வாயிலாக நீங்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் நிகழ்ச்சி தயாரிப்பாளர் செல்வச்சந்திரன் 07531328005 என்கிற தொலைபேசி இலக்கத்துக்கு நீங்கள் தொடர்பு கொள்வதனூடாக உங்களுடைய பதிவுகளை மேற்கொள்ள முடியும். அவ்வாறு இல்லையில் நேரடியாக நீங்கள் உங்களுடைய பதிவுகளை மேற்கொள்ள முடியும். அதற்கான முகவரி இலக்கம் 707 ஆஸ்பத்திரி வீதி, யாழ்ப்பாணம் என்கிறதான முகவரிக்கு உங்களுடைய பதிவுகளை நீங்கள் மேற்கொள்ளக்கூடியதாக இருக்கும். உண்மையிலேயே நாங்கள் பரதநாட்டியம் குறித்து பார்க்கின்ற போது பரதநாட்டியம் பல ஆண்டுகள் பல வருடங்கள் பழமை வாய்ந்த ஒரு கலை என்று நாங்கள் குறிப்பிட்டுக் கொள்ள முடியும். இந்த பரதநாட்டியம் ஆரம்பத்தில் வெவ்வேறு விதமாக அழைக்கப்பட்டது. இந்த பரதநாட்டியத்தை ஆற்றுகைப்படுத்துகின்ற அந்த ஆற்றுகைப்படுத்தினர்களை பல்வேறு விதமாக அழைத்திருந்தார்கள். சில காலப்பகுதிகளை நாங்கள் எடுத்து பார்க்கின்ற போது பரதநாட்டியம் குறித்து எந்த ஒரு தெளிவில்லாமல் அல்லது ஒரு இரண்ட காலப்பகுதி என்று கூட நாங்கள் குறிப்பிட்டுக் கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. அவ்வளவுக்கு எங்களுடைய பரதநாட்டியம் இவ்வாறு மாற்றுகைக்கு உட்பட்டு இன்றைய நாட்களில் இந்த காலப்பகுதியில எல்லோருமே விரும்பி பார்க்கக்கூடிய ஒரு கலையாக இருந்து வருகின்றது. அது மாத்திரமல்லாமல் நாங்கள் எடுத்து நோக்குவோம் என்று சொன்னால் எங்களுடைய இந்த கோயில்களிலாக இருக்கட்டும் அல்லது முக்கிய நிகழ்வுகளுக்கு இந்த பரதநாட்டியம் என்பது இன்று மிக மிக முக்கியமான ஒரு விடயமாக இருக்கின்றது. மாணவர்கள் ரீதியில் எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால் கூட பலர் பல கலைத்துறைகளை தெரிவு செய்வது வழக்கமாக இருக்கின்றது. இருந்தாலும் அநேக மாணவர்கள் இந்த நடனத்தை விரும்பி கற்பது, அது மாத்திரமல்லாமல் வெவ்வேறு துறைகளில் சென்றாலும் இந்த பரதநாட்டியத்தில் நாட்டம் அதிகரித்துள்ளமையினால் தங்களுடைய பகுதி நேரமாக அந்த நடனத்துறையை கற்பதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. இவை அனைத்தும் சந்தோஷத்தை தரக்கூடிய ஒரு விடயங்களாக இருக்கின்றது. குறிப்பாக எங்களுடைய மாணவர்களும் இன்றைய நாளுக்குரிய ஆற்றுகைப்படுத்தல் மிக மிக வித்தியாசமான முறையில் தருவார்கள் அப்படின்னு சொல்லி நானுமே நினைக்கிறேன். வளமைக்குமே நாங்கள் தனியான நடனங்களை தருவது வழக்கம், உருப்படிகளை தருவது வழக்கம். ஆனால் இந்த வாரங்களிலே மிக மிக வித்தியாசமான முறையில முடிந்த வரைக்குமே நாங்கள் குழு நடனங்களை உங்களுக்காக தரதுக்கு ரெடியா இருக்கிறோம். என்று சொன்னால் பல மாணவர்கள் தனிப்பட்ட ரீதியில் தங்களுடைய ஆற்றல்களை வெளிப்படுத்தி இருப்பார்கள். இருந்தாலுமே ஒரு குழு என்று வருகின்ற போது எவ்வாறு அவர்கள் ஒன்றிணைந்து செயற்பட வேண்டும், அல்லது அந்த குழு நடனம் எவ்வாறு அமைந்திருக்க போகின்றது, எவ்வாறான நடனங்களை ஆற்றுகைப்படுத்த முடியும் போன்ற பல வினாக்களுக்கு விடையளிக்கக்கூடிய வகையில இந்த வாரம் உங்களுக்கான நிகழ்ச்சிகள் ஆயத்தமாக இருக்கிறது. அந்த வகையில் பார்க்கின்ற போதும் எங்களுடைய நடனத்துக்கே உரித்தான பாவம், ராகம், தாளம், இந்த 3 லட்சியங்களுமே எங்களுடைய எவ்வாறு நிறைவேற்றப்பட போகின்றது, எங்களுடைய மாணவர்கள் நாங்கள் எதிர்பார்த்தது போல பாவத்துடன், ராகத்துடன், தாளத்துடன் இந்த நடனங்களை வெளிப்படுத்துவார்களா என்கின்ற கேள்விக்கெல்லாம் பதில் தருகின்ற விதமாகத்தான் இன்றைய நாளும் நகர்ந்து செல்ல போகின்றது. அந்த வரிசையில வளமையாகவே எந்த ஒரு நடனத்தை எடுத்துக்கொண்டாலும் எங்களை திருத்தி அமைப்பதற்கு ஒருவர் தேவையாக இருக்கின்றார். குறிப்பாக நாங்கள் பார்க்கின்ற போது பாடசாலை காலங்களில் எங்களுடைய வகுப்பறைகளிலே நாங்கள் ஒரு நடனத்தை ஆற்றுகைப்படுத்துகின்ற போது, நடனத்தை நாங்கள் செய்முறை பரீட்சைகளின் போதெல்லாம் எங்களுடைய ஆசிரியர்கள் பிழைகளை சுட்டிக்காட்டுவதாக இருப்பார். அதனை நாங்கள் திருத்திக் கொண்டு மென்மேலும் வளர்ச்சி அடையக்கூடியதாக இருக்கும். அந்த வகையிலுமே பார்க்கின்ற போது எங்களுடைய இந்த நிகழ்ச்சியை பொறுத்த வரைக்குமே எங்களுடைய மாணவர்களுக்கு வழிகாட்டுவராக அல்லது மாணவர்களை திறம்பட மேம்பட செய்யக்கூடிய ஒருவராக நாங்கள் எங்களுடைய நடுவரை குறிப்பிட்டுக் கொள்ள முடியும். வளமை போலவே இன்றைய நாளுக்குரிய நடுவரும் இன்றைய நாளில் எங்களுடைய நிகழ்ச்சிக்கான ஒரு நடுவராக அமர்ந்திருப்பவர் யார் என்று சொல்லி பார்த்தோமானால் ரமேஷ் தர்ஷிகா மிஸ் அவங்க தான் இன்றைய நாளில் எங்களுடைய நடுவராக கலந்து சிறப்பிக்க உள்ளார். இவர் தொடர்பாக நாங்கள் பார்க்கின்ற போது கவிதாஞ்சலி நர்த்தனாலயம் என்கிற அந்த நர்த்தனாலயத்தினூடாக எத்தனையோ மாணவர்களை வளர்த்தெடுக்கின்ற ஒரு பெருமை சாரக்கூடியதாக இருக்கும். நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால் இவரிடம் கற்கின்ற மாணவர்கள் இவர்கள் தான் என்று சொல்லிக்கொள்ள முடியாது, வயது வேறுபாடு இல்லை. அவ்வாறு பொதுவாகவே எல்லோருடைய ஆசிரியர்களுக்கு மாணவர்கள் வயது வேறுபாடு இல்லாமல் இருப்பார்கள். இருந்தாலும் எங்களுடைய ஆசிரியரை பொறுத்த மட்டும் நாங்கள் பார்க்கின்ற போது அநேக நாட்டம் கொண்டு விரும்பி செல்லக்கூடிய ஒரு ஆசிரியராக கூட நாங்கள் தெரிவு செய்து கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். சொன்னா அவங்களுடைய வழிநடத்தலாக இருக்கட்டும் அல்ல அவர்களுடைய கற்பித்தல் முறைகளாக இருக்கட்டும் மிக மிக வித்தியாசமான கோணத்தில் இருக்கும். சோ அவ்வாறான ஒருவரை எங்களுடைய நடுவராக நாங்களுமே தெரிவு செய்திருப்பதிலும் எங்களுக்கு மிக்க மிக்க மகிழ்ச்சி. சோ மிஸ்ஸையும் வரவேற்றுக் கொள்ளலாம். வணக்கம் மிஸ். எங்களுடைய இந்த தீந்தனா மேடை தொடர்பாக உங்களுடைய கருத்து வார் இருக்கிறது. தீந்தனா மேடை நான் முதலில் சொல்லியிருக்கிறேன். தீந்தனா என்பது மாணவர்களுக்கான ஒரு களம், பின்தங்கிய பிரதேசம், பரந்துபட்ட பிரதேசம், எல்லா விதத்திலையும் இருக்குது. ஆனால்
பின்தங்கிய பிரதேசத்தில் இருந்து ஒரு தீந்தனாவை தேடி வந்து தீந்தனா நிகழ்வினூடாக அந்த மாணவர்கள் தாங்களும் அந்த மேடைக்கு வரணுமென்றொரு எண்ணக்கரு அவைகளுக்கு வளர்ந்து இங்கே வந்து நிறைய பலதரப்பட்ட பிள்ளைகள் இன்றைக்கு நிகழ்வு செய்திருக்கணும். உண்மையில் நான் தீந்தனா நிகழ்வு பார்த்ததில் இவ்வளோ காலம் நடந்து கொண்டிருக்கிறதுல தனியொரு பிள்ளை தான் நிகழ்வு ஒவ்வொரு நிகழ்வு போய்கொண்டிருக்கு. ஆனால் இன்றைக்கு நான் இந்த நிகழ்வு இப்போ இந்த வேரங்கள் ஃபுல்லாக நிகழ்வு நடந்து கொண்டிருக்குது. இதில் நான் நினைக்கிறேன் 60-70க்கு மேற்பட்ட மாணவர்கள் ஒன்றா நிகழ்வு ஒன்று சங்கமித்த நிகழ்வு இதாகத்தான் இருக்குமென்னு நினைக்கிறேன். அதுக்கு முதல் தீந்தனாக்கு தலைமத்துவத்துக்கு நான் முதல் மதிப்பளிக்கிறேன். அந்த சந்தர்ப்பத்தை வெளிப்படுத்தினதுக்கு என்னென்னு சொன்னால் தீந்தனா வந்து இப்போ எல்லா மாவட்டங்கள்லேயும் அதிண்ட என்னென்னு சொல்கிறேன்டா அதிண்ட நிகழ்வை வந்து எல்லா இடங்கள்லையும் இருந்து பார்த்தாலும் இங்கே வாரதுக்குன்ற ஒரு முக்கியத்துவம் வந்து மாணவர்களுக்கு தட்டி கொடுக்கணும் இந்த இடத்துல வந்து செய்கிறதுக்கு. அந்த வகையில் தீந்தனா அந்த நிகழ்வை வந்து இங்கே வந்து செய்த மாணவர்களுக்கு நான் நன்றி சொல்கிறேன். அந்த தீந்தனா நிகழ்வினூடாக எல்லா இடங்கள்லையும் இருக்கிறவர்களும் அதாவது வந்து இளமரகாயாக இருக்கிற இவ்வளவோ பேருக்கு இது ஒரு நல்ல ஒரு களமாக இருக்குது. நிறைய பேர் இதுக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கல என்று ஏங்குற ஆக்களுக்கு கூடி இது ஒரு நல்ல களமாக அமையும்னு நினைக்கிறேன். தங்களோட திறமையை வந்து இதில் வெளிப்படுத்தணும். கலை அம்சம் வந்து ஒவ்வொரு வடிவத்தில் இருக்குது. அந்த கலை அம்சத்தை தாங்கள் வெளிக்கொண்டு வர்றதுக்கு ஒவ்வொரு வடிவத்தில் இங்கே வந்து நிகழ்வை இன்றைக்கு வெளிப்படுத்தி வைக்கணும். உண்மையிலேயே வித்தியாசமாக இருந்தது நிகழ்வு. அதனூடாக நான் தீந்தனாக்கு முதல்ல நன்றி சொல்கிறேன், வாழ்த்துன்னு சொல்கிறேன். நன்றி மிஸ், உங்களுடைய கருத்துக்களுக்கு. உண்மைக்குமே வந்து நீங்கள் சொன்னது போல வந்து பலருடைய ஏக்கங்களாக கூட இருக்கும் இந்த மேடை என்பது. பலருக்கு வந்து மேடைகள் கிடைப்பதில்லை. அது மாத்திரமில்லாமல் நீங்கள் சொன்னது போலயே வந்து பலவிதமான சூழ்நிலைகளிலிருந்து இந்த மாணவர்கள் வந்திருக்கிறார்கள். சிலரை பார்க்கின்ற போது பெற்றோர்களுக்கு அந்த துறையில் நாட்டம் இல்லை, இருந்தாலுமே வந்து இந்த பிள்ளைக்கு தன்னுடைய திறமையை வெளிப்படுத்த வேண்டும் என்கிறது ஏக்கம் இருந்து கொண்டிருக்கின்றது. உண்மையிலேயே வந்து இந்த மேடை எல்லோருக்கும் மிக மிக ஒரு முக்கியமான மேடையாக அல்லது தங்களுடைய வாழ்க்கையை இன்னும் வளர்த்து கொள்ளக்கூடிய ஒரு மேடையாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நாங்களுமே நினைக்கின்றோம்.
ரதுஷங்காவினுடைய ஆற்றுகைப்படுத்தலை தொடர்ந்து மீண்டும் நிகழ்ச்சியின் வாயிலாக இணைந்து கொண்டிருக்கின்றோம். வணக்கம். வணக்கம். சரி, இன்றைய நாளில் வந்து இந்த மேடையில் முதலாக ஆற்றுகைப்படுத்தியிருக்கீங்க அப்படியா? சரி, இந்த மேடை குறித்து உங்களுக்கு எவ்வாறு தெரியும்? இது அம்மா சொல்லி தான் இதெல்லாம் தெரியும். சரி, அம்மா தான் உங்களை இந்த மேடைக்கு வந்து ஆற்றுகைப்படுத்த சொல்லி அப்படியே சொல்லியிருக்காங்க அப்படியா? சரி, இந்த நடனத்துறையில் வந்து அம்மாவுக்கும் நாட்டம் இருக்கு. உங்கள் வீட்டில் வேறு யாராச்சும் நடனம் கற்றுருக்குறாங்களா? இல்லை. அப்படியெல்லாம் இல்லை, நீங்கள் தான் ஆரம்பமாகவே நடனம் கற்றுட்ருக்கீங்க. சரி, இந்த நடனத்துறையில் உங்களுக்கு ஆர்வம் பெறதுக்கான காரணம் என்ன? அம்மாவோட இதனால தான் நான் அம்மாண்ட ஊக்குவிப்பால் தான் நீங்கள் இவ்வளவு தூரத்துக்கு வந்து கடந்து வந்திருக்கீங்க. சரி, எந்த இடத்துலேருந்து நீங்கள் வருகை தந்திருக்கீங்க? மன்னாரில் வந்து இவ்வளவு தூரமாக மன்னார்லேருந்து நீங்கள் பயணம் செஞ்சு எங்களுடைய இந்த மேடையில் வந்து ஆற்றுகைப்படுத்தினதுக்கு முதல் வந்து நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். என்று சொன்னால் உண்மைக்குமே வந்து உங்களுடைய ஆற்றுகைப்படுத்தல் அப்படியே ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது. முருகனுடைய அந்த சப்தம் செஞ்சுருந்தீங்க அப்படியா? சரி, இந்த சப்தம் என்றா என்னன்றதை வந்து எங்களுடைய நேயர்களுக்காக நீங்கள் சொல்லுவீங்களா? சப்தம் வந்து முருகனுக்காண்டி ஆடுறது. சப்தம் நிறைய முருகன், நடராஜர், விஷ்ணு அவங்களுக்காண்டிலாம் ஆடலாம். ஆனால் நான் முருகன்றதான் எடுப்பேன். ஓகே, நீங்கள் முருகனுடைய அந்த சப்தத்தை செலக்ட் பண்ணதுக்கான ரீசன்? முருகன் பிடிக்கும். ஓகே, முருகனில் வந்து நாட்டம் அதிகமாக இருக்கிறதால வந்து இந்த சப்தத்தை ஆற்றுகைப்படுத்திருக்கீங்க அப்படியா? சரி, அடுத்தடுத்த மேடைகளில் வந்து என்னென்ன உருப்படிகளை ஆற்றுகைப்படுத்துவீங்க அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாமா? நடராஜர். ஓகே, எங்களுடைய நடனத்திற்கு எப்படி சொல்கிறது, நடனம் அப்படின்னு சொன்னாலே நடராயிரத்தானே சொல்லிக்கொள்வோம். ஸோ அவங்களுக்காக அடுத்த தடவை நீங்கள் ஆற்றுகைப்படுத்துகிறதா சொல்லியிருக்கீங்க. சரி, நானுமே வந்து ரொம்ப ஆர்வத்தோடு இருக்கேன். ஏன்னு சொன்னால் சப்தம் உண்மையில் பாவ வழிபாடும் கூட ரொம்பவுமே அற்புதமாக இருந்தது. தாளமும் வந்து அப்படியே என்னையும் நான் பார்க்கின்ற போது எனக்கு சரியாக தான் இருந்துச்சு. சரி, மிஸ்கிட்ட கேட்டலாம். மிஸ், எங்களுடைய மாணவியினுடைய ஆற்றுகைப்படுத்தலை வாருகின்றது. வணக்கம் மிஸ். நல்லா இருந்தது. நான் 10ஆம் ஆண்டு ஓஎல் சிலபஸ் நல்லா இருந்ததம்மா. தாளம் இடையில் தாளக்கட்டு கொஞ்சம் கவனிக்கணும். மற்றது பாவம் இன்னும் கொஞ்சம் நீங்கள் சிரிக்கலாம். முகத்தால் பாவத்தை வெளிப்படுத்தலாம், பிரச்சனை இல்லை. மற்றது தலைமுடி அவட்ட விடக்கூடாது, கட்டணும். அதை நீங்கள் இடையில் திருத்துங்க, அடுத்த நெல்லில் திருத்தலாம். உங்களோட அழகாக இருந்தது நீங்கள் செய்தது. தாளக்கட்டு ஒன்று தான் இது, மற்றும்படி முகத்தில் பாவங்கள் இருக்குது. இன்னும் சிரிப்பை மெருகூட்டி நீங்கள் மென்மேலும் வளர வாழ்த்துக்கலாமா. நன்றி மிஸ், உங்களுடைய கருத்துக்களுக்கு. மிஸ் சொன்னது போலே வந்து இந்த திருத்தங்களை வந்து நீங்கள் அடுத்தடுத்த ஆற்றுகைப்படுத்தல எப்படியாச்சும் திருத்துவீங்க அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். பாவம் வந்து கொடுத்துருந்தீங்க, இருந்தாலுமே வந்து இன்னும் அதிகமாக வந்து பாவம் வெளிப்படுத்தப்பட வேண்டிய ஒரு உருப்படியாக சப்தம் இருக்குது அப்படின்னு சொல்லி மிஸ் சொல்லியிருந்தாங்க. ஸோ அடுத்தடுத்த மேடைகளில் வந்து நீங்களுமே சரியான வகையில் ஆற்றுகைப்படுத்துவீங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். நன்றி. எனக்கு
நிகழ்ச்சியிலுமே சிறியதொரு விளம்பர இடைவெளி எடுத்து மீண்டும் நிகழ்ச்சியின் வாயிலாக இணைந்திருக்கலாம். எங்களுடைய இந்த நிகழ்ச்சியிலே ஒவ்வொரு நடனங்களும் மிக மிக எப்படி சொல்றது, ஒரு இன்ட்ரெஸ்டான ஒரு வகையில சென்றுட்டு இருக்குன்னு தான் சொல்ல முடியும். கிராமிய நடனங்கள், அபிநய பாடல்கள், உருப்படிகள் என்று சொல்லி ஒவ்வொரு நடனங்களும் ஒவ்வொரு வித்தியாசமான கோணத்தில் சென்று கொண்டிருக்கின்றது. அந்த வரிசையில நாங்க பார்க்கின்ற போது கரகம் என்கிறதான அந்த நடனத்தை தர்றதுக்கு ரெடியா இருக்காங்க சிவகரன் அஷ்மிதா மற்றும் ரவிச்சந்திரன் ரிஹானா. அவங்க இருவரையும் நாங்கள் மேடைக்கு அழைக்கின்றோம். இணைந்து கொண்டிருக்கின்றோம் தீந்தனா நிகழ்ச்சியின் வாயிலாக. நிகழ்ச்சியில் ஒவ்வொரு ஆற்றுகைப்படுத்தல்களுமே மிகவும் அற்புதமான ஆற்றுகைப்படுத்தல்களாக, மிக மிக வித்தியாசமான ஆற்றுகைப்படுத்தல்களாக இருந்து கொண்டிருக்கிறது. அந்த வகையிலுமே நாங்கள் ஒரு கரகு நடனத்தை பார்த்தோம். ரொம்பவுமே அழகாக சின்ன பிள்ளைங்க ரொம்பவுமே அற்புதமாக ஆற்றுகைப்படுத்தியிருந்தாங்க. வணக்கம், உங்களுடைய பேர் என்ன? ரிஹானா. சரி, நீங்க எத்தனை நாளா இந்த நடனத்தை பிராக்டிஸ் பண்ணீங்க? எத்தனை நாளா பழகினீங்க இந்த நடனத்தை? அவ்வளவு யோசிக்கிறீங்க. நிறைய நாள் பழகினீங்களா? ஒரு மாசம் பழகிருப்பீங்களா? நிறைய நாள் பழகினீங்க, எனக்கு ஞாபகம் இல்லை. அப்படியா? சரி, ஓகேம்மா. எந்த ஸ்கூல் படிக்கிறீங்க நீங்க? கிளிநொச்சி மகாவித்யாலயம். கிளிநொச்சி மகாவித்யாலயம். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இங்க ஆற்றுகைப்படுத்திருந்தாங்க இல்லையா? ஓகே, யார் உங்களுக்கு இது தொடர்பா சொல்லியிருந்தாங்க இந்த ஸ்டேஜுக்கு வரலாம், நடனம் இந்த தீந்தனா மேடையில பங்கு பெற்றலாம் அப்படின்னு சொல்லி? டான்ஸ் டீச்சர். டான்ஸ் டீச்சரா? சரி, உங்களுக்கு டான்ஸ் ரொம்ப பிடிக்குமா?
உங்க வீட்டுல வேற யாராச்சும் டான்ஸ் படிக்கிறாங்களா? இல்லை. இல்ல, உங்களுக்கு மட்டும்தான் பிடிக்கும். ஏன் இது பிடிக்கும் டான்ஸ்? ஏனெல்லாம் தெரியாது, எனக்கு பிடிக்கும் அவ்வளவுதான். அப்படியா? சரி, ரொம்பவுமே கியூட்டா பேசியிருந்தாங்க. உண்மையிலேயே பார்க்குற போது சின்ன பிள்ளைகளா இருந்தாலும் வந்து இந்த ஆற்றுகைப்படுத்தல்களை பார்க்கின்ற போது அவர்களுடைய ஆற்றுகைப்படுத்தல் அவர்களுடைய வயதை மீறிய ஆற்றுகைப்படுத்தலாக இருக்கின்றது என்றுதான் நாங்கள் சொல்லிக்கொள்ள முடியும். சரி, தொடர்ச்சியாக உங்ககிட்ட பேசலாம். வணக்கம். வணக்கம். உங்களுடைய பேர் என்ன? அஸ்மிதா. அஸ்மிதா. உங்களுக்கு எத்தனை வயசு? 6 வயது. 6 வயசா? சரி, எத்தனை வயசுல இருந்து நடனம் கற்றுட்டு இருக்கீங்க? எவ்வளவு காலமா நடனம் கற்றுட்டு இருக்கீங்க? கண்ண நாள். எவ்வளவுன்னு தெரியாது. அப்படியா? டான்ஸ் உங்களுக்கு ஏன் ரொம்ப பிடிக்கும்? சரி, உங்களுடைய எதிர்கால லட்சியம் என்ன? நீங்க சொல்லியிருப்பீங்க தானே, நான் பெரிய ஆளா வந்ததுக்கு பிறகு டாக்டரா வரணும், இன்ஜினியரா வரணும், ஒரு டான்ஸ் டீச்சரா வரணும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு ஆம்பிஷன் இருக்கும் தானே. உங்களுடைய லட்சியம் என்ன? இப்போதைக்கு எந்த ஒரு ஐடியாவும் இல்ல, நடனத்தை மட்டும் ஆற்றுகைப்படுத்துவோம் அவ்வளவுதானா? சரி, ஓகேம்மா. ரொம்ப அழகா ஆற்றுகைப்படுத்தியிருந்தாங்க. இருந்தாலும் பேசுற போது வந்து முதலாவது மேடு தான், ஸோ கொஞ்சம் பதற்றமா ஃபீல் பண்றாங்க அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். சரி, தொடர்ச்சியாக வந்து அடுத்தடுத்த மேடைகள்லையும் வந்து உங்களுடைய சிறப்பான ஆற்றுகைப்படுத்தலை நாங்களும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி நானுமே நம்புறேன். தொடர்ச்சியாக மிஸ்ட கேட்டலாம். மிஸ், எங்களுடைய மாணவர்களுடைய ஆற்றுகைப்படுத்தலை வாருங்கள். பிள்ளைகள் வணக்கம். வணக்கம். சின்ன பிள்ளைகள் அழகாக இருந்தது. இது வந்து ஆலயங்களில் இறைவனுக்காக வேண்டப்படுறது. இப்போ மழை காலம் மழைய வேண்டி ஆடி இருப்பேன் நினைக்கிறேன். இறைவன் சித்தம். சின்ன பிள்ளையாக இருந்தோண்டு அதுக்கேற்ற அசைவுகள், தலையில் கரகம் சுமந்திருக்கணும். அதான் நான் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு அமைப்புன்றது கடவுளால் கொடுக்கப்பட்டது. அதாவது இந்த சிறு வயதிலேயே நிகழ்ச்சியில் வந்து செய்து அவை தங்களோட பாவத்தை வெளிப்படுத்தி தங்களோட ஆடல்களை வெளிப்படுத்தி செய்திருக்கணும். நீங்கள் இன்னும் மென்மேலும் வளர வேணும். நீங்கள் சின்ன பிள்ளையாக இருக்கிறீங்க, பெரிய ஆளாக வளர்ந்தும் கலையை படித்து பெரிய ஆளாக வர வாழ்த்துக்கலாமா. நன்றி மிஸ், உங்களுடைய கருத்துக்களுக்கு. உண்மையிலே வந்து பல பேர் இந்த தொலைக்காட்சியினூடாக இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருப்பீங்க. ஸோ நீங்கள் எல்லாருமே நினைக்கிற ஒரு விஷயம், எங்களுடைய மாணவர்கள் எங்களுடைய பிள்ளைகளும் வந்து இந்த மேடையில் பங்கு பெற்றணும், அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருப்பீங்க. ஸோ நீங்கள் நேரடியாகவோ அல்லது தொலைபேசியின் வாயிலாகவோ தொடர்பு கொண்டு உங்களுடைய பிள்ளைகளை இந்த மேடைக்கு வந்து நீங்களுமே ஆற்றுகைப்படுத்தல்களாக அனுப்பி வைக்கக்கூடியதாக இருக்கும். அந்த வகையில் நாங்கள் பார்க்கின்ற போது அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் நிகழ்ச்சி தயாரிப்பாளர் செல்வச்சந்திரன் 07531322805 என்கிற தொலைபேசி இலக்கத்துக்கு தொடர்பு கொள்வதன் ஊடாகவோ அல்லது நேரடியாக வந்து உங்களுடைய பதிவுகளை மேற்கொள்ளலாம். நேரடியாக வர வேண்டிய முகவரி இலக்கம் 707 ஆஸ்பத்திரி வீதி, யாழ்ப்பாணம் என்கிறதான முகவரிக்கு வந்து உங்களுடைய பதிவுகளை மேற்கொள்ளலாம் என்கிறதான அந்த சந்தோஷமான தகவலையும் உங்களுக்கு சொல்லிக்கொண்டு நிகழ்ச்சியில தொடர்ச்சியாக சிறியதொரு விளம்பர இடைவெளி எடுத்து பின் மீண்டும் நிகழ்ச்சியின் வாயிலாக இணைந்திருக்கலாம். தொடர்ச்சியாக இணைந்து கொண்டிருக்கின்றோம் தீம்தனா நிகழ்ச்சியின் வாயிலாக. நிகழ்ச்சியில் அடுத்து என்ன உருப்படி, யார் யாரெல்லாம் ஆற்றுகைப்படுத்த போறாங்கன்னு சொல்லி பார்க்கின்ற போது ஒரு கலை சங்கமம் என்று சொல்லிக்கொள்ள முடியும். கலைகள் அப்படியே சங்கமித்த நிலையில உருவாக்கும் என்று சொல்லி நாங்களும் எதிர்பார்த்துட்டு இருக்கோம். சோ இந்த கலை சங்கமத்தை தரதுக்கு யார் யார் ரெடியா இருக்காங்கன்னு சொல்லி பார்த்தா ரமேஷ் கவினிலா, ரஷிதரன் ரசிகா, பிரபாகரன் தேனுஷா, பிரபாகரன் தேனுஜா, கேம்குமார், ஷர்விதா, ராஜரட்னம், லக்ஷ்யா ஆகியோர் வந்து இணைந்து இந்த இசை சங்கமம் இந்த கலை சங்கமத்தை தரதுக்கு ரெடியா இருக்காங்க. அவங்களையும் நாங்கள் மேடைக்கு அழைக்கின்றோம். மனித பண்பாட்டை 5 திணைகளாக பிரித்து வகுத்து தொகுத்து வாழ்ந்தவன் தமிழன். நமது இளைய தலைமுறைக்கு நமது பண்பாட்டை அறிமுகப்படுத்த இதோ உங்களை கரம் பிடித்து அழைத்துச் செல்லுகின்றோம். வாருங்கள்.
துடிக்குதடி ஓஹோ நெத்தியிலே போனதம்பு நெஞ்சு துடிக்குதடி அப்படியா வெத்தலையிலே காப்பு வச்சு ஆனந்தம் தாண்டி அட நெத்தியில் ஒரு பட்டம் வச்சு நான் குறிச்சாண்டி இத பாருடா ஆனந்தம் தாண்டி சீரியஸ் தாண்டி வெத்தலை தன்னானே தந்தினானே
தந்தினா தின 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 தந்தினா கும் தரிக்கிட்ட தரிக்கிட்ட கும் தரிக்கிட்ட தரிக்கிட்ட கும் தரிக்கிட்ட தரிக்கிட்ட கும் தரிக்கிட்ட ரிதரிதாம் தின 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 தந்தினா தின 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 தந்தினா தின 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 தந்தினா தின 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 தந்தினா. இணைந்து கொண்டிருக்கின்றோம் தீம்தனா நிகழ்ச்சியின் வாயிலாக. நிகழ்ச்சியில வந்து ஒவ்வொரு ஆற்றுகைப்படுத்தல்களும் அப்படியே மனம் கவர்ந்த ஆற்றுகைப்படுத்தல்களாக இருந்து கொண்டிருக்கின்றது என்று தான் நாங்கள் சொல்லிக்கொள்ள முடியும். அந்த வகையிலும் கூட நாங்கள் இந்த நடனத்தை பார்த்தோம் என்று சொன்னால் கிராமிய கலைகளை அப்படியே மீட்டி பார்த்தது போல இருந்துச்சு. ஒவ்வொரு நடனங்களையும் பார்க்கின்ற போது வந்து மிக மிக வித்தியாசமான கோணத்தில், அது மாத்திரமில்லாமல் எங்களுடைய பழைய கிராமிய நடனங்களை வந்து மீட்டி பார்த்தது போல ஒரு உணர்வு எங்களுக்குள் இருந்தது. ஸோ ரொம்பவுமே அழகாக ஆற்றுகைப்படுத்தியிருந்தாங்க. இவருடைய ஆற்றுகை தொடர்பாக வந்து நாங்கள் மிஸ்ட கருத்துக்களை கேட்டலாம். எங்களுடைய மாணவர்களுடைய ஆற்றுகைப்படுத்தல் வாழ்ந்தது. வணக்கம் பிள்ளைகள், நல்லா இருந்தது உங்களோட நிகழ்வு. கிராமிய கலை அழிஞ்சு போகிற கலையாக வந்துட்டு இப்போ முந்தி வந்து கிராம அதுகளுக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்போம். இப்போ கிராமப்புறம் பாடல்கள் எல்லாம் அழிஞ்சு நாகரிகத்துக்கு மாறிக்கொண்டு போகிறதுல மாணவர்கள் இந்த கிராமிய நிகழ்வை வெளிப்படுத்தி இருக்கிறோம். அதுக்கு முதல் நன்றி பிள்ளைகளுக்கு. நல்லா இருந்தது, கண்ணுக்கு ரசனையாக இருந்தது. உங்களோட எப்படி குறத்தி இருக்குமோ அதே ஒப்பனைகள் அழகு எல்லாமே நல்லா இருந்தது. பிழை என்று சொல்லக்கூடிய அளவில் இல்லை, அழகாக செய்தவை, ரசித்து செய்தவை. அதாவது வந்து ஒரு குடும்பங்கள் ஒவ்வொரு சூழலில் எப்படி வாழினம், இந்த சூழலில் எப்படி வாழினம் என்ற ஒரு கருத்து கூடி எடுத்துக்கொள்ளலாம். இப்போ அவன் இதை கருத்தை வெளியில் பார்க்க விளங்கும். ஃபோனெல்லாம் தொலைபேசி வச்சு செய்தார்கள். அதாவது வந்து தொலைபேசியால் தான் இப்போ நிறைய பிரச்சனைகளை நாங்கள் முகம் கொடுத்துருக்குறோம். அதை கூடி இந்த கிராமிய வடிவத்துக்குள்ளே கொண்டு வந்திருக்கணும் மாணவர்கள். நன்றி பிள்ளைகள், உங்களோட வளர்ச்சி மென்மேலும் வளரணுமென வாழ்த்துறேன். நன்றி மிஸ், உங்களுடைய கருத்துக்களுக்கு. உண்மையிலே வந்து இந்த கிராமிய நடனங்களை நாங்கள் எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால் ஒவ்வொரு தொழிலுக்கு ஏற்றாற்போல் வந்து நடனங்களும் இருக்கக்கூடியதாக இருக்கும். எங்களுடைய மனதில் இருக்கின்ற உணர்வுகளை நாங்கள் அவ்வாறே வெளிப்படுத்திக் கொள்ளக்கூடிய மாதிரியும் இருக்கும். பரதநாட்டியத்தில் வந்து நாங்கள் பாவத்தினூடாக அல்லது வந்து எங்களுடைய தாள வழிபாட்டுகளின் ஊடாக வெளிப்படுத்தினாலும் கூட இந்த கிராமிய நடனங்களில் வந்து லாவகமாக எங்களுக்கு பிடித்த வகையில் வந்து நாங்கள் வெளிப்படுத்திக் கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். உண்மையிலே நாங்கள் இந்த நடனத்தை பார்த்தோம் என்று சொன்னால் கிராமிய நடனங்கள் அப்படியே மனசுல இருக்கிறது அப்படியே சொல்ற மாதிரி இயற்கை காட்சிகள் நிறைந்த மாதிரி அப்படியே அமைந்திருக்கக்கூடிய மாதிரி இருந்தது. அதுபோல வந்து இந்த நடனத்தை நாங்கள் எடுத்து பார்த்தோம் என்று சொன்னாலும் உண்மையிலே பல கருத்துக்கள் வந்து மக்கள் மத்தியில் சொல்லப்பட வேண்டிய கருத்துக்களும் வந்து இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக வலியுறுத்தப்பட்டிருக்கின்றது என்று கூட சொல்லிக்கொள்ள முடியும். அவ்வளவு அற்புதமான ஆற்றுகைப்படுத்தலை தந்த மாணவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியிலுமே சிறியதொரு விளம்பர இடைவெளி எடுத்து பின் மீண்டும் நிகழ்ச்சியின் வாயிலாக இணைந்திருக்கலாம். இணைந்து கொண்டிருக்கின்றோம் தீம்தனா நிகழ்ச்சியின் வாயிலாக. நிகழ்ச்சியில் ஒவ்வொரு ஆற்றுகைப்படுத்தல்களுமே எங்களுடைய மாணவர்கள் வித்தியாசமான முறைகளில் தங்களுடைய திறமைகளை மிக மிக அழகாக வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையிலுமே அடுத்தும் சிவனுடைய நடனத்தை தர்றதுக்கு ரெடியா இருக்காங்க குசலநாதன் கோபிகா, ஜெகதீஸ்வரன் கம்ஷிகா, புவனேஸ்வரன் பவிதா, அரவிந்தன் கிஷானி, ரமேஷ் சஸ்மிதா ஆகியோர் வந்து எங்களுக்காக அந்த ஆற்றுகைப்படுத்தலை தர்றதுக்கு ரெடியா இருக்காங்க. ஸோ அவங்களையும் நாங்கள் மேடைக்கு அழைக்கின்றோம். வேதபுரி நாதன் விடை மீறில் பவனி வந்தாள். வேதபுரி நாதன் விடை மீறில் பவனி வந்தாள். வேதபுரி குத்தக்கத்தி குத்தக்கத்த திங்கிணத்தும் நம் தத்தா நக்க ஜகநந்த தெய் தஜ்ஜே குத்தனா குத்த ஜம் தரினம் தத்தா நக்க ஜகநந்த தெய் தஜ்ஜே குத்தனா குத்த ஜம் தரினம் தத்தா நக ஜகநந்த தெய் தஜ்ஜே குத்தனா குத்த ஜம் தரினம் தத்தா நக ஜகநந்த தெய் தஜ்ஜே குத்தனா குத்த ஜம் தரினம் தத்தா தக்கதிக்கு கிடத்துக்கு தரக்கிடத்தோம் தக்கிடத்துக்கு தரக்கிடத்தோம் தக்கதிக்கு கிடத்துக்கு தரக்கிடத்தோம் தக்கிடத்துக்கு தரக்கிடத்தோம் தக்கதிக்கு கிடத்துக்கு தரக்கிடத்தோம் தக்கிடத்துக்கு தரக்கிடத்தோம். விடை மீறில் பவனி வந்தார். வேதபுரி நாதன் விடை மீறில் பவனி வந்தார்.
நாதன் வீடை மீதில் பவனி வந்தார் வேதபுரி நாதன் நடமாடும் சிவ நாதன் நாகமணியும் போதல் நடமாடும் சிவ நாதன் நாகமணியும் போதல் குடமுனி பணிந்தேத்தும் கோதில சிவயோதன் குடமுனி பணிந்தேத்தும் கோதில சிவயோதன் பதனி சரி சனி தனிரி நிரி தபமகம பத தபமகரி சரி கம பதனி தபமகரி கம பம பத பதனி தனி சரி கரி சனி சரி ரி சனி தனி சனி தபம பதனி வீடை மீதில் பவனி வந்தாள் வேதபுரி நாதன் வீடை மீதில் பவனி வந்தாள் நாதமிசைக்கும் தேவ நாரிமணிகள் ஆட நாரணன் பிரமனும் நாற்கரம் சிரம் சூட நாதமிசைக்கும் தேவ நாரிமணிகள் ஆட நாரணன் பிரமனும் நாற்கரம் சிரம் சூட கீத கந்தர்வர் எல்லாம் கிளரிசை யாழொலிக்க கீத கந்தர்வர் எல்லாம் கிளரிசை யாழொலிக்க கவி பாடிவில் ஜெய உள்ளம் குதூகலிக்க கவி பாடி ஜெய உள்ளம் குதூகலிக்க பதனி சரி சனி தனிரி நிரி தபமகம பத தபமகரி சரி கம பதனி தபமகரி கம பம பத பதனி தனி சரி கரி சனி சரி ரி சனி தனி சனி தபம பதனி வீடை மீதில் பவனி வந்தாள் வேதபுரி நாதன் வீடை மீதில் பவனி வந்தாள் இணைந்து கொண்டிருக்கின்றோம் தீம்தனா நிகழ்ச்சியின் வாயிலாக நிகழ்ச்சியில வந்து ஒவ்வொரு ஆற்றுகைப்படுத்தல்களுமே மிக மிக வித்தியாசமான கோணங்களில் வந்து நகர்ந்துட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லிக்கொள்ள முடியும். ஒவ்வொரு மாணவர்களுடைய ஆற்றுகைகளையும் பார்க்கின்ற போது எங்களுக்கு அந்த சிறிய சிறிய மாணவர்கள் வந்து எவ்வாறெல்லாம் ஆற்றுகைப்படுத்துறாங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் வியக்கக்கூடிய அளவுக்கு வந்து அவங்களுடைய ஆற்றுகைப்படுத்தல்களும் வந்து அமைந்திருக்கின்றன. அது மாத்திரமில்லாமல் இந்த பாடலை பொறுத்த வரைக்கும் நாங்கள் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா சிவனுடைய பெருமையை பற்றி பாடுகின்ற ஒரு பாடலாக கூட இருக்கும் அப்படின்னு சொல்லி நானுமே நினைத்துக்கொள்கிறேன். அவ்வளவு அற்புதமாக வந்து அப்படியே சிவனை பற்றி வர்ணிச்சுட்டு போயிருந்தாங்க. ஸோ இந்த நடனம் தொடர்பாக எங்களுடைய நடுவரிடம் கருத்துக்களை கேட்டலாம். மிஸ் எங்களுடைய மாணவர்களுடைய ஆற்றுகைப்படுத்தல் இருந்தது. வணக்கம் பிள்ளைகள். பிள்ளைகள் அழகாக செய்த நீங்கள் சிவன் பார்வதி நல்லா இருந்தது. அதுக்கேற்ற அம்சம், அதுக்கேற்ற ஒப்பனை, அடவுகள், தாள கட்டுப்பாடு எல்லாமே அந்தந்த இதில் அடித்து கொடுத்துருக்குது. பிள்ளைகள் நல்லா செய்திருக்கிறீங்க. சின்ன குட்டீஸ் கொஞ்சம் சிரிச்சா நல்லம். இன்னும் நீங்கள் வளரணும், வளர வேணுமென நான் வாழ்த்துறேன். பள்ளத்திரியை சிரியுங்க, வடிவை ரசித்து இன்னும் கொஞ்சம் மெருகூட்டி இன்னும் மென்மேலும் வளரலாம். நீங்கள் வடிவாக செய்த நீங்கள். நன்றி அம்மா.
நன்றி மிஸ், உங்களுடைய கருத்துக்களுக்கு. உண்மையிலே வந்து நடனத்துக்கு வந்து சிரிப்புன்றது ஒரு ப்ளஸ் அப்படின்னு தான் நாங்கள் சொல்லிக்கொள்ள முடியும். ஒரு மேடையில் நாங்கள் ஆற்றுகைப்படுத்துகிறோம் அப்படின்னு சொன்னால் சிரித்து அழகாக ஆற்றுகைப்படுத்துகின்ற போது அதுவே வந்து எங்களுக்கு ஒரு இந்த நடனத்தை மெருகூட்டக்கூடிய வகையில் அமைந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நானுமே நினைக்கிறேன். இந்த மாணவர்களும் வந்து அழகாக ஆற்றுகைப்படுத்தியிருந்தாங்க. இருந்தாலுமே கொஞ்சம் அந்தந்த இடங்கள் வந்து சிரிச்சிருக்கலாம் அப்படின்றது வந்து மிஸ்ஸுடைய கருத்தாக இருக்கின்றது. இன்றைய நிகழ்ச்சியை பொறுத்த வரைக்குமே வந்து ஒவ்வொரு ஆற்றுகைப்படுத்தல்களும் மிக மிக வித்தியாசமான கோணத்தில் அமைந்திருந்தன. ஒவ்வொரு நடனங்களை பார்க்கின்ற போது கிராமிய நடனங்களாக இருக்கட்டும் அல்லது அபிநய பாடல்களாக இருக்கட்டும் உருப்படிகளாக இருக்கட்டும் ஒவ்வொன்றுமே வந்து மிக மிக கண் கவர்ந்த ஒரு உருப்படிகளாக இருந்தது என்பதை தாண்டி மாணவர்களுக்கு பயனுள்ள பல விடயங்களை எங்களுடைய நடுவரும் தந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி நாங்களுமே நினைக்கின்றோம். ஆகவே வந்து நீங்களும் இந்த மேடையில் பங்கு பெற்ற விரும்பினால் நேரடியாகவோ அல்லது தொலைபேசி மூலமாகவோ உங்களுடைய பதிவுகளை மேற்கொள்ள முடியும். அந்த வகையில் நீங்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் நிகழ்ச்சி தயாரிப்பாளர் செல்வச்சந்திரன் 0753132805 என்கிற தொலைபேசி இலக்கத்தின் வாயிலாகவோ அல்லது நேரடியாகவோ உங்களுடைய பதிவுகளை மேற்கொள்ள முடியும். நேரடியாக நீங்கள் பதிவுகளை மேற்கொள்ள வேண்டிய முகவரி இலக்கம் 707 ஆஸ்பத்திரி வீதி யாழ்ப்பாணம் என்கிறதான எங்களுடைய முகவரிக்கு வந்து நீங்களுமே வந்து உங்களுடைய பதிவுகளை மேற்கொள்ள முடியும் என்றதையும் நாங்கள் சொல்லிக்கொண்டு இன்றைய தினம் நிகழ்ச்சியும் வந்து மிக மிக சந்தோஷமான நிகழ்ச்சியாக திருப்திகரமான ஒரு நிகழ்ச்சியாக அமைந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நானுமே நம்புறேன். இன்றைய நாளில் எங்களுடைய ஆச்சரியப்படுத்தல்கள் வழங்கிய மாணவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்வதோடு எங்களுக்கு நடுவராக இவ்வளவு நேரமும் இருந்து எங்களுடைய மாணவர்களுக்கு பல தவறுகளை சுட்டிக்காட்டி அவர்களுடைய முன்னேற்றத்துக்கு உதவிய எங்களுடைய நடுவர் தர்சி மிஸ் அவர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி மிஸ். நன்றி. இன்றைய நாளிலும் வந்து பல கருத்துக்களை நீங்கள் மாணவர்களுக்காக சொல்லியிருந்தீங்க. இதே போல வந்து உங்களுடைய வாழ்க்கை பாதையிலும் வந்து நீங்க மென்மேலும் முன்னேறி செல்லணும், பல மாணவர்களை உருவாக்கணும் என்றுதான் எங்களுடைய ஒரு ஆசையாகவும் இருக்கின்றது. சரி, இன்றைய நாளிலும் நடுவருக்கும் நன்றி தெரிவிச்சாச்சு. தொடர்ச்சியாக நாங்கள் பார்க்கின்ற போது எங்களுடைய மாணவ செல்வங்கள் மாத்திரமல்லாமல் வந்து இன்றைய நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருந்த பெருமதிமிக்க நேயர்கள் சொந்தங்கள் அத்தனை பேருக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு எனக்கு தொழில்நுட்ப உதவியை வழங்கிய ராஜ் மற்றும் விதுஷாந்த் அவர்களுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்று செல்லும் நான் என்று உங்கள் அன்பின் கலின் ஸ்டார் ஜெயக்குமார். நன்றி நேயர்களே.